குட் மார்னிங்மா. டுடே வந்து கூகுள் மீட் கிளாஸ் 13ல் டாபிக் வந்து டிவிஷன் ஆஃப் வேர்ட் ப்ராப்ளத்தோட டிவிஷன் சம்ஸ் பார்க்க போகிறோம். 3, 9, 20 Thursday 11:15 to 12:15 எக்ஸசைஸ் 2.8மா. ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது செகண்ட் ரோமன். ஃபஸ்ட் ரோமன் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இது வந்து செகண்ட் ரோமன். 3057 families are living in a town. The town panchayat decided to split the town into 3 wards. How many families will there in each panchayat? அதாவது ஒரு டவுனில் வந்து 3057 ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்கம்மா. அந்த பஞ்சாயத்து வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டவுனை வந்து பஞ்சாயத்தாக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 3 வார்டாக பிரிக்கணும்னு டிவைட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 3 வார்டாக பிரிக்கும் போது ஒவ்வொரு வார்டுக்கும் எத்தனை ஃபேமிலிஸ் வந்து டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்கம்மா. ஸோ அப்புறம் என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் 3 வார்ட்ஸ், 3 வார்டுக்கும் சேர்த்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து 3057. ஸோ அப்போ 1 வார்டுக்கு எத்தனை ஃபேமிலி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இது சிங்கிள் டிஜிட்னால ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், 3 டேபிள்ஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டிவிடெண்ட் வந்து எப்போயுமே எப்படி இருக்கணும், டிவிடெண்ட் இஸ் கிரேட்டர் தான் டிவைசர். இது வந்து பேர் டிவைசர், இதுக்கு பேர் டிவிடெண்ட். டிவிடெண்ட் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து டிவிஷனில் மட்டும் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஹையர் யூனிட்லேருந்து போவோம். அதர் ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் யூனிட் ப்ளேஸ், அதாவது ஸ்மாலர் யூனிட்லேருந்து போவோம். ஒன்ஸ்லேருந்து தான் நம்ம ஆட் பண்ணுவோம், ஒன்ஸ்லேருந்து தான் மல்டிப்ளை பண்ணுவோம், ஒன்ஸ்லேருந்து தான் சப்ராக்ட் பண்ணுவோம். ஆனால் பட் இங்கே என்ன ஆகும், டிவிஷன் மட்டும் அது மாதிரி இருக்காது, ஹையர் யூனிட்லேருந்து தான் டிவைட் பண்ணிட்டு போவோம். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து டிவிடெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 3 இருக்குமா. ஸோ அப்போ வந்து நான் என்ன சொன்னேன், டிவிடெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அல்லது மோர் தென் டிவைசராக இருக்கணும், மோர் தென் 3ஆக இருக்கணும். இங்கே வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி. நம்மளோட டேபிளில் 3 1s are 3. ஸோ அப்போ கோசன்ட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோசன்ட் பிளேஸில் 1 போட்டுக்கலாம். இப்போ 3 1s are 3. ஸோ இது சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர் இருக்கிறதுனால 0 நம்ம போட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்பரை ரைட் 0 டவுன், நம்ம வந்து 0வை கீழே எழுதிக்கலாம். ஸோ 0 எப்போ கிடைக்கும், 3 டேபிள்ஸில் ஹவு மெனி ஜீரோஸ் இன் 0, 3 zeros in 0. எத்தனை ஜீரோஸ் போட்டால் சொல்லும் 0 தான் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 0 3s are 0 தான் இருக்குது. ஹவு மெனி ஜீரோஸ் இன் 3, 0 தான், எதுவுமே கிடையாது. அப்போ 0 போட்டோம்னா 0 போட்டுக்கலாம். தென் அடுத்து என்ன பண்ணுறோம், நாங்கள் நெக்ஸ்ட் நம்பர் 5வை டவுன் பண்ணுறோம். ஸோ ரைட் 5 டவுன். ஸோ ஃபைண்ட் த ஹவு மெனி 3 இன் 5, எத்தனை 3s இருக்குது. ஸோ 3 1s are 3, 3 2s are 6. 6 வந்து மோர் தென் 5ஆக போயிருக்கும். நமக்கு என்ன பண்ணணும், லெஸ் தென் 5ஆக இருக்கணும் அல்லது ஈக்குவல் 5ஆக இருக்கணும். ஸோ இங்கே 5 இல்லாதனால நம்ம லெஸ் தென் 5 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன எழுதலாம், 3 1s are 3. அப்போ கோசன்ட் என்ன ஆகும், 1. ஓகேவாம்மா. ஃபஸ்ட்டு 1, அடுத்து 0, எகெயின் 1 வருது. அப்போ 3 1s are 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். 3 subtracted from 5 we get 2. 2 is less than 3ஆக இருக்கனால நெக்ஸ்ட் நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ஸோ ரைட் 7 டவுன், we get 2 becomes 27. இப்போ வந்து 2 பக்கத்தில் 7 எழுதும்போது என்ன ஆயிரும், 27ஆக மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹவு மெனி 3 in 27, 9 3s are 27. அப்போ கோசன்ட் என்ன எழுதலாம், 9. ஓகேவாம்மா. ஸோ அப்போ ரிமைண்டர் 20 சப்ராக்ட் பண்ணுங்கள். 27 சப்ராக்ட் பண்ண 27 we get 0. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் 1 வார்டு ஈக்குவல் டு 1019 ஃபேமிலிஸ். அப்போ ஒரு வார்டில் எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கணும், 1019 ஃபேமிலிஸ் இருக்கணும். இதே மாதிரி 3 வார்டுக்கும் 1019 ஃபேமிலிஸ், ஃபஸ்ட் வார்டு, செகண்ட் வார்டு, தேர்ட் வார்டு போட்டுருவோம். புரியுதம்மா. தட் இஸ் த ஆன்சர். கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன்மா. B. The water board distributes 28,049 liters daily to a town in 7 lorries. ஒரு வாட்டர் போர்டு என்ன பண்ணுது, ஒரு டவுனுக்கு 7 லாரிஸில் 28,049 லிட்டர்ஸ் வாட்டர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா how much of water will each lorry carry. அப்போ ஒவ்வொரு லாரிலையும் எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாட்டர் அப்படிங்கிறனால அது லிக்விட் ஃபார்மில் இருக்குமா. அப்போ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், லிட்டர் வேறு இருக்குது, the unit of capacity தான் லிட்டர். அப்போ நம்ம கெப்பாசிட்டின்னு நம்ம இதை ஆரம்பிச்சுக்கலாம். வேர்ட்ஸ் வந்து எப்படி வந்து வேர்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, வாட்டர் அப்படிங்கிறது லிட்டரில் டினோட் பண்ணுவோம், ஏன்னா அது லிக்விட் ஃபார்மில் இருக்கும். லிட்டர் அப்படிங்கிறது த கெப்பாசிட்டி ஆஃப் யூனிட் வந்து லிட்டர்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் வை என்ன பண்ணுறோம், வேர்ட்ஸ் நம்மளோட வேர்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும்போது த கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் இன் 7 லாரிஸ் ஈக்குவல் டு 28,049. த கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் இன் 1 லாரி ஈக்குவல் டு 28,049 டிவைடட் பை
7 அப்படின்னு போட்டுக்கலாம். புரிஞ்சுதாம்மா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்பரை கம்பேர் பண்ணுறோம். இப்போ 2 இஸ் லெஸ் தேன் 7 நம்ம என்ன பண்ணணும், 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 10,000 10,000ையும் 1000ையும் எடுத்துக்கலாம். 28 இருக்கும். அப்போ 28 how many times divided by 7? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது என்ன ஆகும், 7 4s are 28. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், how many 4 in 28? 4. how many 7 in 28? 4. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 7 4s are 28. ஸோ தென் அடுத்து சப்ராக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்பர் இருக்கனால 0 போட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 0வை கீழே எழுதிக்கலாம். ஸோ ரைட் 0 டவுன். ஸோ how many 7 in 0? 0 times. ஓகே. ஸோ அப்போ 0 7s are 0. தென் ரைட் 4. இங்கே பாருங்கள், இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். லிசன் கேர்ஃபுல்லி ஹியர். ஸோ 4 பாருங்கள். ஸோ 4 எடுக்கிறோம். 4 வந்து டைரெக்டாக சம்லேருந்து தான் எடுக்குது, சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் கிடையாது. டைரக்ட் டிவிடெண்ட்லேருந்து 4 இறக்கும் பொழுது அந்த 4 இஸ் நாட் டிவைடட் பை 7. ஏன்னா 4 இஸ் லெஸ் தென் 7 இருக்கிறனால ஸோ என்ன பண்ணணும், நம்ம 0 போட்டுக்கலாம். டிவைட் ஆகாது இல்லையா? ஸோ 4 இஸ் நாட் டிவைடட் பை 7. அப்போ how many 7 in 4? 0 times. how many times 7 in 4? 0 times. அது அந்த டைமே கிடையாது, அதனால் லெஸ் தென்னாக இருக்கிறனால டிவைட் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 0. ஓகேவாம்மா? தென் அடுத்த நம்பர் என்ன, 9. அப்போ 4 becomes 49 மாறிடும். how many 7 in 49? 7 times. அப்போ 7 7s are 49. So 7 7s are 49. Subtracting these two numbers we get 0. So the capacity of water in one lorry equal to 4007 liter. அப்போ ஒரு லாரியில் எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்கிறோம், 4007 லிட்டர். ஓகேவாம்மா? தென் let's move on. Third sum. The company gives rupees 93,300 as salary for 6 workers equally. கம்பெனி என்ன பண்ணுது, 93,300 ருபீஸை ஒரு 6 ஒர்க்கர்ஸ்க்கு சேலரியாக கொடுக்குது. அப்படின்னா how much salary will each worker get அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு ஒர்க்கரும் எவ்வளோ சேலரி ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் எவ்வளோ சேலரி கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேலரினே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஒரு வேர்ட் ப்ராப்ளம்லாம் நாமளாக வந்து ஃபார்ம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியாம்மா? அதை கொஷின்ஸை ரீட் அவுட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்களாம் வந்து வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 5th வந்துட்டோம் இல்லையா? அப்போ சேலரி ஃபார் 6 ஒர்க்கர்ஸ் ஈக்குவல் டு rupees 93,300. தென் த சேலரி ஃபார் 1 ஒர்க்கர்ஸ் அப்படின்னா 93,300 டிவைடட் பை 6. ஓகேவாம்மா? ஸோ நான் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ டிவிடெண்ட் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் டிவைசராக இருக்கணும். ஸோ 9 இஸ் கிரேட்டர் தேன் 6. ஸோ அப்போ how many times 6 in 9 பார்க்கும் பொழுது how many times 1 times. ஓகேவாம்மா? the 6 is into 9. how many times? 1 time. 6 ones are 6. so subtracting these two numbers we get 3. so write 3 down, we get 33. so how many 6 in 33? so 6 5s are 30. 5 times. so 5 6 are 30. again subtracting these two numbers we get 3. so write 3 down, we get 33. how many 6 in 33? 5 5 6 are 30. again subtracting these two numbers we get 3. so write 0 down, it becomes 30. how many 6 in 30? 5 6 are 30. so then the final number unit place 0, write 0 in down. so how many zeros in 6? how many 6 in 0? 0 times. so 0 6 are 0. subtracting these two numbers we get 0. so salary for 1 worker is equal to, this is the question, the salary for 1 worker is equal to 15,550. that is the answer ma. okay. ஸோ இதோட இந்த 3 சம்ஸோட எக்ஸசைஸ் 2.8 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 2.9 இருக்குது, அதையும் பார்த்துடலாம். புரியுதாம்மா? இன்றைக்கி என்ன பண்ணுறோம், 2.8 3 சம்ஸும் 2.9 வந்து ஒரு 4 வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். லிசன்மா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு சம், த சிமெண்ட் ஃபேக்ட்ரி ப்ரொடியூசர்ஸ் 37,500 bags of cement in a month. how many cement bags were produced in one day? அதாவது 1 மந்தில்
37,500 பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1 டேயில் எத்தனை பேக் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. 1 மந்த்துக்கு எத்தனை டேஸ்மா? 1 மந்த் ஈக்குவல் டு டேஸ் டேஸ் 30 டேஸ். அப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷன் ரெப்ரசன்ட் வந்து 30 டேஸ் ப்ரொடக்ஷன் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இங்கே வந்து நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், வேர்ட் ப்ராப்ளம் ஃபார்ம் பண்ணும்போது நம்பர் ஆஃப்னு ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டால் எத்தனை பேக், ஹவு மினி அப்படிங்கிறது கவுண்டிங்கை தான் குறிக்குது. கொஸ்டின் படித்து பாருங்கள். ஹவு மினிங்கிறது கவுண்டிங்கை குறிக்கிறதுனால நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் 30 டேஸ் ஆர் 1 மந்த் ஈக்குவல் டு 37,500 அப்படின்னா நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் 1 டேஸ் இருக்கும்போது 37,500 30ஆல் டிவைட் பண்ணோம். நமக்கு 30 டேபிள் தெரியாது. பட் நீ என்ன பண்ணுற, 3 டேபிள் எழுதிக்கோ. 3 டேபிளுக்கு பக்கத்துலேயே அப்படி 0 போடும்போது அது என்ன ஆகும், 30 டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 0 0 0 0 0. நான் ஆக்சுவலாக இங்கே 3 டேபிள் தான் எழுதியிருக்கேன். ஆனால் நம்ம கொஷினில் வந்து டிவைஸர் 30 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் 1 பிளேஸில் 0 போட்டோம்னா 30 டேபிள் பிகம்ஸ் 3 டேபிள் பிகம்ஸ் 30ஆக மாறிடும். ஓகேவா? தென் 37 பாருங்கள். ஸோ ஹவு கேன் வி கெட் 37 ஃப்ரம் 30 டேபிள்ஸ்? ஸோ 1 டைம்ஸ். ஸோ 130 இஸ் 30. Subtract 7, then write 5 down, 75. How many 30s? 2 30s are 60. Subtracting to these two number we get 50. Write 0 down, we get 150. So 5 30s are 150. So next number இருக்கிறனால write 0 down. So how many 30 in zeros? 0 times. So 0 30s are 0. So what will you get? 1250. So number of cement bags produced in 1 day is equal to 1250. 30 டேஸில் வந்து 37,500 சிமெண்ட் பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 1 டேயில் 1250 பேக்ஸ் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவாம்மா? தென் செகண்ட் கொஸ்டின் கம்மிங் டு திஸ் ஒன். ஸோ 8,075 மேங்கோஸ் வேர் ஹார்வெஸ்டட் ஃப்ரம் எ மேங்கோ கார்டன். அதாவது ஒரு மேங்கோ கார்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்கோவாக இருக்கிறனால அதில் மேங்கோ கார்டன் சொல்கிறாங்க. அதில் வந்து 80,075 மேங்கோஸ் இருக்குது. ஸோ 95 மேங்கோஸ் ஆர் பேக்டு இன் ஈச் பேக்கேஜ். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேக்கேஜில் 95 மேங்கோஸை பேக் பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளோ மேங்கோஸை வந்து அதாவது அறுவடை செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த மேங்கோஸ்லாம் பறித்து வச்சுருக்காங்க, ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹவு மெனி பேக்கேஜ் வில் பி தேர், அதாவது 80,000 ஒரு பேக்கில் வந்து 95 மேங்கோஸ் வந்து அவங்களால பேக் பண்ண முடியுது அப்படின்னா 80,075 மேங்கோஸை எத்தனை பேக்கில் பேக்கேஜ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் அதுவும் கவுண்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் பேக்கேஜ் ஃபார் 95 மேங்கோஸ். 95 மேங்கோஸில் எத்தனை பேக்கில் போட்டாங்க? ஒரே ஒரு பேக்கில் தான் போட்டாங்க. அப்போ 80,075 மேங்கோஸை எவ்வளோ போட முடியும் அப்படின்னு கேட்கும்போது 80,075 95 நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஸோ 95 டேபிள் நமக்கு தெரியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 95ஓட நியரஸ்ட் நம்பர் என்ன, 100. ஸோ அப்போ 100 வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 900ஆக மாறிடும். ஆனால் இங்கே இருக்கிறது வந்து 807 தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஏன்னா 80 is smaller than 95, அதனால் 80 எடுக்கிறோம். எகெயின் 80யும் smaller than 95ங்கிறனால 807 நம்ம எடுத்துக்கிறோம், 3 digits. அப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது உனக்கே தெரியும். நீங்கள் வந்து சிங்கிள் டிஜிட் எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றா நாம் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ 9 எடுத்தோம் அப்படின்னா 9 9s are 81 ஆயிரும். நமக்கு இருக்கிறது 80. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி நாம்பளாக வந்து கெஸ் பண்ணி தான் ஒவ்வொரு சமாக போடலாம், ஒவ்வொரு சமாக ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு டைரெக்டாக 95 டேபிள் தெரிஞ்சோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 95ஓட நியரஸ்ட் நம்பர் என்ன, 100. ஸோ 100லேருந்து 9 எடுக்கிறேன் நான். 100 நம்ம எடுக்கும்பொழுது 9,900 சம்திங் வரும். அதனால் நமக்கு இருக்கிறது 807. நமக்கு இருக்கிறது 807 தான். அப்போ 9 10 வரும்போது 9 10s are 900 வரும்பொழுது அதை சூஸ் பண்ண முடியாது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், 9th டேபிள் போடும்போது 9 9s are 81 வரும். இங்கே இருக்க 1ஸையும் இங்கே இருக்க 10ஸையும் பண்ணும்போது 9 9s are 81 வரும். அதனால் 8th எடுத்து நான் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தேன். நாம்பளாக தான் கெஸ் பண்ணி ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ 8 5s are 40, you carry 4, 8 9s are 72, after 4 76. அப்போ இது வந்து சூட்டபிள் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், 8 போட்டுட்டேன். 8 into 95 is equal to 760. So 760 subtract from 807, we get 47. 47 also less than 95ங்கிறனால அடுத்து என்ன பண்ணுறோம், write 5 down. அப்போ 475 வரும். கவனிமா, 95 டேபிளில் 5 ஒன்ஸில் வர மாதிரி நான் என்ன பார்த்தேன், 5 படிச்சிருக்கோம். 5 5s are 25. அதனால் நான் அதை போட்டு பார்த்துருக்கேன், கெஸ்ஸாக தான் போட்டு பார்த்தேன். 5 5s are 25, carry 2,
9 5s are 45 plus 2 47. ஸோ இந்த டிவிடெண்டே சேமாக வந்தனால நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 5% எடுத்துக்கலாம். அப்போ 95 into 5 is equal to 475. ஸோ again subtracting these two number we get 0. ஸோ நாமளே என்ன பண்ணணும், கெஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவாம்மா? ஸோ அப்போ 8075 மேங்கோஸை பேக் பண்ணுறதுக்கு எத்தனை பேக்கேஜ் வேணும், 85 பேக்கேஜ் வேணும். ஸோ த ஆன்சர் இஸ் 85. ஓகேவாம்மா? தென் coming to the next one, 25 families living in a street needed 1625 liter of water per day. ஒரு ஸ்ட்ரீட்டில் 25 ஃபேமிலிஸ்க்கு தேவையான வாட்டர் 1625 லிட்டர்ஸ் பர் டே, ஒரு டேக்கு. அப்போ ஹவு மச் ஆஃப் வாட்டர் இஸ் நீடட் ஃபார் ஒன் ஃபேமிலி பர் டே கேட்குறாங்க. அதாவது டோட்டல் ஃபேமிலிக்கு இவ்வளோ வாட்டர் தேவைன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் தேவைன்னு கேட்குறாங்க. அப்போ வாட்டர் அப்படிங்கிறனால கெப்பாசிட்டின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுவே வெயிட் அப்படிங்கும்போது கிராம் அப்படிங்கும்போது வெயிட்டுன்னு ஆரம்பிச்சுக்கலாம். அதுவே மீட்டரில் இருக்கும்போது லென்த்துன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் இயர் மெஷர்மெண்ட் படிச்சிருப்பீங்க. த யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர், த யூனிட் ஆஃப் வெயிட் இஸ் கிராம், த யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டி இஸ் லிட்டர். கொஸ்டின் லிட்டரில் இருக்கிறனால மிஸ் என்ன பண்ணேன், கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் 25 ஃபேமிலிஸ்ன்னு எடுத்துக்கலாம். த கெப்பாசிட்டி ஆஃப் ஃபேமிலி ஆஃப் 25 ஃபேமிலிஸ் ஈக்குவல் டு 1625 லிட்டர்ஸ். ஓகேவாம்மா? தென் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் ஒன் ஃபேமிலிங்கும் போது 1625 டிவைடட் பை 25 டேபிள் நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அதனால் இந்த சம்மை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், 25 1 ஃபஸ்ட்டு நான் கம்பேர் பண்ணுறேன். டிவிடெண்ட் எப்பவுமே ஆல்வேஸ் கிரேட்டர் தான் டிவைசர்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 கம்பேர் பண்ணும்போது லெஸ் தானாக இருக்கும். அப்போ 6 எடுக்கும்போது அதுவும் லெஸ் தானாக இருக்கும். அப்போ 2 எடுக்கணும். அப்போ 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கணும், 162. அப்போ 25 டேபிள் ஓரளவு எனக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணலாம், டைரெக்டாக 6 டைம்ஸ் போட்டுட்டேன். 25 6 are 150. ஸோ அப்போ 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 162 கீழே 150 கிடைக்கும். So how many times? 6 times. So 16 into 25 150. Subtracting these two number we get 12 கிடைக்கும். 12 is less than 25ங்கனால நம்ம என்ன பண்ணலாம், write 5 down. our write 5 down, remainder 12. ஸோ அப்போ வித் 12ஓட நம்ம எழுதும் பொழுது it becomes 125 மாறிடும். புரிஞ்சுதாமா? ஸோ how many times 5 into 25 125. Subtracting these two number we get 0. புரிஞ்சுதாமா? ஸோ இது உங்களுக்கு தெரியும், 25 5s are 125. அதனால் ஈஸியாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாச்சு. ஸோ 25 into 5 into 25 we get 125. Subtracting this number we get 0. ஸோ now the capacity of water for one family per day, ஒரு டேக்கு எவ்வளோ வாட்டர் உங்களுக்கு தேவை, 65 லிட்டர். ஓகே மாமா, the answer is 65 லிட்டர். that is the answer. coming to the final one மா, ஒரு லாரியில் டெம்போவில் 6750 bananas have to be loaded in a tempo van. If 15 bananas are arranged in one basket, ஒவ்வொரு பேஸ்கெட்லேயும் 15 பனானாஸ் வைக்கும் பொழுது 6750 பனானாஸை எத்தனை பேஸ்கெட்டில் வைக்கலான்னு கேட்குறாங்க. ஓகேவாம்மா? ஸோ நம்பர் ஆஃப் பேஸ்கெட் ஃபார் 15 பனானாஸ் வைக்கிறதுக்கு எத்தனை பேஸ்கெட் யூஸ் பண்ணால் 1. அப்போ 6750 பனானாஸை கீப் பண்ணுறதுக்கு எத்தனை பேஸ்கெட்ஸ் தேவை அப்படிங்கும்போது டிவைட் பண்ணணும். எனக்கு 15 டேபிள் தெரியும் அப்படின்னால நான் டேபிள்ஸே எழுதிட்டேன். ஸோ இப்போ டிவிடெண்டோட கம்பேர் பண்ணும்பொழுது 6 is less than 15, அதனால் 2 டிஜிட் எடுத்துக்கணும். அப்போ 2 டிஜிட் எடுத்துகிட்டு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், how many 15s in 67 அப்படிங்கும்போது ஒன்று என்னவாக இருக்கணும், லெஸ் தென் 67ஆக இருக்கணும் அல்லது ஈக்குவல் டு 67ஆக இருக்கணும். ஸோ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது 4 டைம்ஸ் வருது. 15 4s are 60. அப்போ 4 15s are 60. Subtracting these two number we get 7. ஓகேவாம்மா? தென் 7 is less than 15ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், write 5 down we get 75. how many 15s in 75? So 5 15s in 75. So quotient is 5. So 5 15s are 75. So then write 0 down in 0, write down 0. So how many 15s in zeros? 0 times 0 times. Okay ba? So 0 15s are 0. Subtracting these two number we get 0. So the answer is 450 basket. அப்போ நம்பர் ஆஃப் பேஸ்கெட் ஃபார் 6750 பனானாஸை கீப் பண்ணுறதுக்கு எத்தனை பேஸ்கெட்ஸ் தேவை, 450 பேஸ்கெட்ஸ். ஓகேவாம்மா? ஸோ இதோட இன்றைக்கி இந்த கிளாஸ் க்ளோஸ்மா, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அசைன்மெண்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ அசைன்மெண்ட் 7th அசைன்மெண்ட். உங்களுக்கு எதாவது இப்போ டவுட்டுன்னா கூகுள் மீட்டில் கேட்கலாம். டிவிஷனில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கூகுள் மீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்,
டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தென் பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் சிங்கிள் டிஜிட் தான் கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சர் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். 7 5s ஆர் எவ்வளவு, 6 4s ஆர் எவ்வளவு, 9 2s ஆர் எவ்வளவு, 3 9s ஆர் ஹவு மச்னு எழுதுனா போதும். தென் ஆட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 5 டிஜிட், அப்புறம் 3 டிஜிட், அப்புறம் 4 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ரைட் த நம்பர் கரஸ்பாண்டிங் த பிளேஸ் வேல்யூவில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஃப்ரம் ஒன்ஸ் டு ஸ்மாலர் யூனிட் டு ஹையர் யூனிட். அதே மாதிரி சப்ராக்டில் ஃப்ரம் வந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ரம் தான் ஃபஸ்ட்டாக எழுதணும். ஃப்ரம்மை எழுதிட்டு அக்கார்டிங் டு த கரஸ்பாண்டிங் பிளேசஸில் நம்ம என்ன பண்ணணும், ப்ளேஸ் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணணும். அடுத்தது 4th ஒன்று வந்து இது வரைக்கும் வந்து நான் 2 டேபிள்லேருந்து 7th டேபிள் வரைக்கும் எப்படி ஈஸியாக மெமரி பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து 8th டேபிள் இன்றைக்கி 8th டேபிள் என்ன பண்ணலாம், ஈவன் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் 0 2 4 6 8. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. 2 rows 5 columns வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸை ரிவர்ஸில் ப்ளேஸ் பண்ணிட்டு போங்க. அதாவது 0 2 4 6 8. அதுவே நீங்கள் இங்கேயும் கீழே பண்ணிக்கோங்க. 0 2 4 6 8. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் 0 1 2 3 4 இங்கே என்ன கம்ப்ளீட் பண்ணுறோமோ இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். 4 5 6 7 8. இப்போ பண்ணி பாருங்க டேபிள்ஸ். 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24, 8 4s are 32, 8 5s are 40. இங்கே 4ல் கம்ப்ளீட் பண்ணால் இங்கே 4ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். 8 6s are 48, 8 7s are 56, 8 8s are 64, 8 9s are 72, 8 10s are 18. ஓகேவாம்மா? 8th டேபிள் ஈஸியாக இருக்காமா? ஸோ இதே மாதிரி வீட்டில் படிச்சுட்டு பேரண்ட்ஸ் கிட்ட ஓரல் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.